கொண்டு வந்து இங்கே தொழிலெலாம் தொடங்கி ஆரம்பிக்கிறாருங்க. அதுவே பிரச்சாரம் தானே. அவர் மக்கள் சேவையில் நான் இருக்கிறேன், நான் பிரச்சாரம் பண்ணி போய் பேசிக்கிட்டு இல்லை, மேடையில் முழங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தொழிற்சாலைகளை தொடங்க போகிறேன், வேலை அதுக்கான ஆரம்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வாக்களிச்சிங்கன்னா தான் இந்த தொழிற்சாலையெல்லாம் வரும் அப்படிங்க போகிறார். செயலில் காட்டுறாரு, இந்த பாரு உனக்கு இந்த தொழிற்சாலை வருது, இந்த தொழிற்சாலை கொண்டு வந்துட்டேன், உனக்காக இதை கொண்டு வந்துட்டேன், நாங்கள் வந்தால் அப்படின்னு நீ சொல்கிற, நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு, நீ என்னைக்கு வருது, நீ என்னைக்கு திட்டம் போடுது, இறுதிய 10 வருஷம் என்ன பண்ண. இன்டர்நேஷ்னல் லெவலில் டிஆர் பாலு ஒரு பெரிய தொழிலதிபர், அதே மாதிரி ஜெகத்ரட்சகன் இவ்வளோ பெரிய பெரிய தொழிலதிபர், அவங்களையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவங்க தனக்கும் பயன்படுத்திக்கிற, தன்னை முன்னேற்றிக்கிட்டாங்கிறது வேற விஷயம், நாட்டுக்கும் அவங்க பயன்படுறாங்க. அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி முதலீட்டை கொண்டு வர்றாரு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கலைஞர் கட்டினாரு, இந்தம்மா பெருசாக போர்டு வச்சுக்கிச்சு. மெட்ரோ ரயில் கலைஞர் வந்தார், இது போய் திறக்க வச்சது. அப்புறம் அன்றைக்கி கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்ச காட்டினோடனே பேசாமல் ஓடிச்சு. அதிமுக வந்து அவங்க ஆட்சியில் நடந்ததா சொல்லி ஏதாவது ஒரு கட்டடத்தை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், பழனிசாமி ஆகட்டும். இன்னொரு பெரிய சாதனை ஒன்று, கிண்டியில் இருக்கிற தீரன் சின்னமலை அந்த குதிரையில் உட்காந்துட்டு இருக்குது, கலைஞர் திறந்து வச்ச சிலை. அதுக்கு இந்த சைடில் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு பெயிண்ட் எடுத்தவர் ஜெயலலிதா. பெரிய சாதனை. சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுது, 9 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்களே நடைபெறவில்லை. அவர் செஞ்சதுன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா இலவசமாக சத்துணவு போட்டேங்கிற தவிர அவர் எதுவுமே செய்யலை. வெறும் ஒப்பந்தங்கள் போட்டால் மட்டும் எல்லாமே வந்துடாது. ஒப்பந்தமாக அது போட்டாங்க, நீ அதை கூட போடலையப்பா. நீ என்ன பண்ண, நீ ஒரு தடவை ஏதோ அமெரிக்காவுக்கு ஏதோ போயிட்டு வந்த, அங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்ட தான் போய் தங்கியிருந்தேன். நீ என்ன பண்ணேன்னு அவங்க சொன்னாங்க, உன்னை கூப்பிட்டதே யாருன்னு எனக்கு தெரியும். லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. ஒருபுறம் இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் தான் இருக்குது. எதிர்க்கட்சி நிலையில் இருக்கக்கூடிய அதிமுக பல்வேறு சிக்கல்களை சந்திச்சிட்டு இருக்கு. இன்னொரு புறம் ஆளுங்கட்சி திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை ஈர்க்க போய் 1,31,600 கோடி ரூபாய் முதலீடு, 17,100 வேலை வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு வராரு. அவர் இந்த பிரச்சாரத்தெல்லாம் முன்னு விட்டுட்டு இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு முதலீடு ஏற்க போகிறாருல்ல, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? முதலீடெல்லாம் கொண்டு வந்து இங்கே தொழிலெலாம் தொடங்கி ஆரம்பிக்கிறாருங்க. அதுவே பிரச்சாரம் தானே. அவர் மக்கள் சேவையில் நான் இருக்கிறேன், நான் பிரச்சாரம் பண்ணி போய் பேசிக்கிட்டு இல்லை, மேடையில் முழங்கிக்கிட்டு இருக்கிறேன், நான் செயலில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். முதலீட்டை கொண்டு வர்றேன், தொழிற்சாலைகளை தொடங்க போகிறேன், வேலை அதுக்கான ஆரம்ப வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வாக்களிச்சிங்கன்னா தான் இந்த தொழிற்சாலையெல்லாம் வரும் அப்படிங்க போடுறாரு. என்ன பண்ணுவீங்க? போன தடவை ஏமாத்திட்டீங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கலைஞர் கட்டினார், இந்தம்மா பெருசாக போர்டு வச்சுக்கிச்சு. மெட்ரோ ரயில் கலைஞர் வந்தார், இது போய் திறக்க வச்சது. அப்புறம் அன்றைக்கி கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்ச காட்டினோடனே பேசாமல் ஓடி போச்சு. அதிமுக வந்து அவங்க ஆட்சியில் நடந்ததாக சொல்லி ஏதாவது ஒரு கட்டடத்தை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம். எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், பழனிசாமி ஆகட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், 4 பேர் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் கொண்டு வந்த ஒரே தொழிற்சாலை வேலூரில் இருக்கிற வெடிமருந்து தொழிற்சாலை. எங்கள் அண்ணன் தொழில் அமைச்சராக இருந்தபோது உருவானது. அதை தவிர என்ன பண்ணியிருக்கார்? ஒரு கட்டடம் உண்டா? ஒரு அவர் ஏடிஎம்கே சிஏஜி அறிக்கை என்ன சொல்லுது? 9 ஆண்டு காலம் எம்ஜிஆர் ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்களே நடைபெறவில்லை. அதுதான் சிஏஜி அறிக்கை. சிஏஜினாக்கா சென்ட்ரல் ஆடிட்டர் ஜெனரல், ஒன்றிய அரசனுடைய ஆடிட்டர் ஜெனரல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்குற சான்றிதழில் எம்ஜிஆருடைய 9 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு வளர்ச்சி திட்டங்களை கூட இருக்கவில்லை. அவர் செஞ்சதுன்னு திருப்பி பார்த்தீங்கன்னா இலவசமாக சத்துணவு போட்டேங்கிற தவிர அவர் எதுவுமே செய்யலை. அதுதான் அவரை பற்றி ரிப்போர்ட். பூரா உங்கள் 3%காரருக்கு அதை மறைச்சிட்டாங்க. அந்த அறிக்கையை போட்டு பாருங்கள், ஆர்டிஐயில் போட்டிங்கன்னா வரும். ஒப்பந்தங்கள் போட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு எடப்பாடி கேட்குறாரு. இது வெறும் ஒப்பந்தங்கள் போட்டால் மட்டும் எல்லாமே வந்துடாது. ஒப்பந்தமாக அது போட்டாங்க, நீ அதை கூட போடலையப்பா. நீ என்ன பண்ண, நீ ஒரு தடவை ஏதோ அமெரிக்காவுக்கு ஏதோ போயிட்டு வந்த, அங்கே இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்ட தான் போய் தங்கியிருந்தேன். நீ என்ன பண்ணேன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு உன்னை கூப்பிட்டதே யாருன்னு எனக்கு தெரியும். அந்த 2 பசங்க தான் உங்களை கூப்பிட்டாங்க. தங்கத்தாரகன்னு பட்டம் கொடுத்தா அந்த பசங்க தான், என் கூட இருந்த பசங்க தான், என் சொந்தக்கார பசங்க தான். எல்லாம் நல்லா அது இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு தான் நடந்தது. அப்படி அந்த தங்கத்தாரகை என்ன பண்ணுச்சு? தங்கத்தாரகைன்னு யாருக்கு தெரியும்? டைட்டில் தெரியுமில்ல, ஜெயலலிதா. அதை கொடுத்த ஆளுங்கள்லாம் என் கூட மாணவர்களாக இருந்த பசங்க.
என்னடா பண்ணுறீங்க கேட்டாங்க கொடுத்தோம். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, இப்போ சொல்லக்கூடாது. அதை தவிர என்ன செஞ்சீங்க நீங்கள்? ஒரு தொழிற்சாலை ஜெயலலிதா பீரியடில் வந்தது சொல்லுங்கள். ஒன்று இருக்குது அவங்களுக்கு நினைவு சின்னம். பீச்சில் வந்தீங்கன்னா ஏதோ ஒரு எம்ஜிஆர் நினைவுன்னா என்னமோ சொல்லி ஒரு ஆர்ச் ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொரு பெரிய சாதனை ஒன்று இருக்குது. கிண்டியில் இருக்கிற தீரன் சின்னமலை அந்த குதிரையில் உட்காந்துட்டு இருக்குது, கலைஞர் திறந்து வச்ச சிலை. அதுக்கு இந்த சைடில் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு பெயிண்ட் எடுத்தவர் ஜெயலலிதா அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. பெரிய சாதனை, 2 சாதனை. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை வந்து அவங்க திறந்து வச்சாங்க. மெட்ரோ ரயிலுக்கு வைக்க பார்த்தாங்க, எதிர்ப்பு தெரிவித்தோன்னே பேசாம போயிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னொரு நினைவு சின்னம் இருக்குது. மதுரவாயல் துறைமுகம், அந்த பாலம், அந்த தூண்கள்லாம் அப்படியே இருக்குது. ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட மதுரவாயல் துறைமுக பாலம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது மிகப்பெரிய நினைவு சின்னமாக இருக்கும். அதிமுகவுடைய சாதனைகள் அது தான். ஒப்பந்தமாவது போடணும் இல்லை. நீ என்ன ஒரு ஒப்பந்தம்? நீ ஒரு முதலீட்டாளர்களை கூப்பிட்ட. ஜெயலலிதா கடைசி நிகழ்ச்சி அது தான். அந்த காசு எங்கே வந்தது, என்ன பண்ண நீ? அதனால தான் அவர் கேட்குறாரு, நாங்கள் கூட தான் ஒப்பந்தம் போட்டோம், நான் முன்பே செய்யலையே அப்படிங்கிறத ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்கு. நந்தனத்தில் நடந்ததுங்க. அதுதான் அவங்க அந்த மாளுடைய கடைசி நிகழ்ச்சி. அதில் தானே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு அந்த மாளுக்கு ஹெல்த்து ரொம்ப படுமோசமாக இருக்குது. அப்போ தானே கண்டுபிடிச்சாங்க. 5 அடி நடக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு இல்லை அந்த மாளுக்கு. வீல் சேர் கூட ஏற்பாடு பண்ணாமல் அந்த மாதிரி நடக்கிறேன்னு சொல்லி தடுமாறி ஒரு வழியாக போய் நின்றுச்சு. 200 கோடியோ 300 கோடியோ வந்ததாக சொன்னாங்க. இன்றைக்கி உள்ள அதுக்கான கணக்கும் இல்லை, அதுக்கான தொழிலும் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு, கொடுத்தாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாது. அதுதான் பழனிசாமி, அதுதான் ஜெயலலிதா, அதுதான் எம்ஜிஆர். எப்படி, அதாவது இப்போ எடப்பாடி ஜெயலலிதா அவர்கள் அந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் 1,00,000 கோடி அந்த மாதிரி தான் வருது. ஆனால் இப்போ ஸ்டாலினுடைய 4 ஆண்டு ஆட்சியிலே 10 லட்சம் கோடி முதலீடுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி இவரால் முடியுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்னா சொல்லுங்களேன், உங்கள் சந்தேகத்தை சொல்லுங்களேன். 10 லட்சம் கோடி இவருடைய காசை தான் சொல்லுங்களேன். யார் வேணாங்கிற அதை முதலீடாக தொழிலுக்கு போடுறாரு. இல்லை, அந்த அமைச்சர்கள் பின்புலம் சந்தேகம் தானே, எப்படி சந்தேகம் இல்லை, அந்த அமைச்சர்கள் பின்புலம் பார்க்கலாமா? இப்போ டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் வந்து ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால பல்வேறு முதலீடுகள் குவிய எல்லாமே அப்படித்தாங்க. பழமொழியே என்னன்னா, ஒரு செங்கத்தின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 வெள்ளாடுகளை கண்டு நான் பயப்படுகிறேன், ஆனால் ஒரு வெள்ளாட்டின் தலைமையின் கீழ் வருகின்ற 100 சிங்கங்களை கண்டு நான் பயப்பட மாட்டேன்றான். ஏன்னா வெள்ளாட்டு தலைமை கீழே வந்தால் சிங்கமும் வெள்ளாடாக தான் மாறும், புல்லு திங்கத்துக்கு தான் போகும். சிங்கத்தோட தலைமையில் வெள்ளாடு வந்ததுன்னா அதுவும் பாஞ்சு வேட்டையாடத்துக்கு போகும். தலைமை முக்கியம். இந்த திறமைசாலிகளை எல்லாம் பயன்படுத்துகிறார் அவர், அதுதான் முக்கியம். எம்ஜிஆருக்கு அது இருந்தது, ஜெயலலிதா கிட்ட அது இல்லவே இல்லை. அவன் திறமைசாலின்னு தான் கட்சி விட்டு தோர்த்தி போடுவார். இப்போ எங்கள் அண்ணன்லாம் இருந்தாங்க, என் நரசிம்மராவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. எங்கள் அண்ணனுக்கு பதவி எப்படி போச்சு தெரியுங்களா? பிரைம் மினிஸ்டராக வர்றார் நரசிம்மராவ், வரவேற்கிறது மந்திரி சபையை கூப்பிட்டு போகிறாங்க. எங்கள் அண்ணனும் 3வது இடத்துல இருக்க நாவலருக்கு அடுத்து இவர் இருக்கார், 3வது இடத்துல இருக்கார். நரசிம்மராவுக்கு அவருக்கும் நாடாளுமன்றத்திலேருந்து பழக்கம். அவர் இறங்கி வந்த உடனே ஜெயலலிதாக்கெல்லாம் கை கொடுத்துட்டு ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் ராஜாராம்னு கட்டி பிடிச்சார். இவர் வீட்டில் வந்து சொன்னார், கட்டி பிடிச்சாடுறான்னாரு. உனக்கு கெட்ட நேரம் வந்துருச்சு என்ன? ஏன்னா அந்த மாதிரிலாம் ஒத்துக்காது. அதனுடைய விளைவு அவர் நரசிம்மராவ் ஏதோ கூப்பிட்டாருன்னு டெல்லிக்கு போனார், பதவி விட்டு தூக்கிட்டாங்க. வச்சுக்க மாட்டாங்க அந்த அம்மா. தனக்கு மிஞ்சி யாருக்கும் எதுவும் வரக்கூடாது, எல்லா இடத்துலையும் என் பேர் இருக்கணும். அந்த மாதிரி ஆள் அவங்க. சினிமாக்காரர் நான் கூட நடிக்கிறேன். அந்த மாதிரி சினிமா ஃபீல்டு போனதுக்கு அந்த இதுன்னு ஒரு காரணம் தேவையில்லாமல் நான் சொல்லிட்டு கேட்டுங்க. டைட்டிலில் தான் பேரை மேலே போடணும்னு நடிச்சு சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி 3 பேர்த்த தவிர வேறு யார் நடித்தாலும் முதல்ல வந்து ஜெயலலிதா, ஜெய்சங்கர் ஆகியோர் நடிக்கும். கீழே தான், எனக்கு கீழே தான் அவங்க பேரெல்லாம் வரும். ஜெய்சங்கர் கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டார், முத்துராமன் பேசாமல் இருந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தாங்க ப்ரொடியூசர்ஸ் இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை ஹீரோயினாக போட்டாக்கா டைட்டிலில் தமிழ்நாட்டின் பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும் அப்படின்னு போட்டாங்க. பேரே போடல. பேர் போட்டால் தான் உன் பேர் முன்னாடி போடணும். நீதிங்கிற படத்தில் அதை பாலாஜி பண்ணார். நடிகர் திலகம் சிவாஜி மற்றும் தமிழ்நாட்டின் பிரபல நட்சத்திரங்கள் நடிக்கும். ஏன்னா இந்த அம்மா ஹீரோயின், பேரை போடக்கூடாது, பேரை போட்டோம். அது மாதிரி பண்ணாங்க. அப்படி தான் ஃபீல்டு விட்டு போய் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நடிகர்கள்லாம்
வேணாங்க, அவங்க 1000 ரூல் போடுவாங்க, அவங்க ஹீரோயினா நாங்கள் நடிக்கலன்னு சொல்லி எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க. அதில் தான் நம்மளுக்கு ஃபீல்டு போச்சு. நடிக்க வரமாட்டேன்ட்டாங்க. யாரையுமே கூட வச்சுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன், ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை. டிஆர்பி ராஜா அவங்க பெரிய தொழிலதிபர் குடும்பம். அவங்க எப்படி சேர்த்தாங்கங்கிற அந்த கதையெல்லாம் வேறு. இன்டர்நேஷ்னல் லெவலில் டிஆர் பாலு ஒரு பெரிய தொழிலதிபர். அதே மாதிரி ஜெகத் ரட்சகன், இவெல்லாம் பெரிய பெரிய தொழிலதிபர்கள். அவங்களையெல்லாம் பயன்படுத்துகிறாரு. அவங்க தனக்கும் பயன்படுத்திக்கிற தன்னை முன்னேற்றிக்கிட்டாங்கிறது வேறு விஷயம். நாட்டுக்கும் அவங்க பயன்படுறாங்க. அவங்களுடைய செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி முதலீட்டை கொண்டு வர்றாரு. அவங்க தப்பாக பண்ணாங்களே நல்லதாக பண்ணாங்களே அது வேறு விஷயம். ஆனால் அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி நமக்கு ஒரு தொழிற்சாலை வருது இல்லை, உங்களுக்கு அது பயன்படுது இல்லை, எதிர்த்து பேசுகிற உங்களுக்கு அதில் வேலை கிடைக்கும் இல்லை. அதைத்தான் சொல்கிறோம். கூட்டு முயற்சிங்க. ஒரு ஃபுட்பால் ஆகட்டும், ஒரு டென்னிஸ் ஒன்று தாங்க இண்டிவிஜுவல் கேம், தனியாக ஆடணும். அவனே தான் அந்த வெற்றி தோல்வி எல்லாத்துக்கும் அவனே காரணம். பட் மற்ற எல்லா கேம்லேயும் வந்து டீம் ஒர்க். ஃபுட்பாலில் அவன் கரெக்டாக அந்த கோலுக்கிட்ட வரும்போது பாலை பிளேயர் தள்ளி விட்டால் தான் அவன் கோல் ஷூட் பண்ண முடியும். அதே மாதிரி தான் கிரிக்கெட். உங்களுக்கு கிரிக்கெட் ஒன்று சொன்னால் தான் புரியும். போலர் கரெக்டாக இருக்கணும், ஃபீல்டர் கரெக்டாக இருந்தால் தான் கேம் ஜெயிக்க முடியும். ஸோ அது மாதிரி தான் இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு குழுவாக சேர்ந்து வேலை செஞ்சிங்கன்னாக்கா நாட்டு மக்கள் நன்மையை யோசிச்சு பண்ணி தான் இன்றைக்கி போகிறாரு. 2 நாட்டுக்கு தான் போனார். ஏறத்தாழ 1 லட்சம் கோடிக்கு திரட்டிட்டேன்றாரு. அதுக்கான ஸ்கீம் அவர் போன தடவை கொண்டு வந்ததுக்கான ஸ்கீமெல்லாம் அவர் இவ்வளோ இத்தனை லட்சம் கோடி வந்தது நமக்கு. இதில் இந்த தொழிற்சாலைலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. தொழிற்சாலைகள் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தொழிற்சாலைகள் வந்துருக்குது. திறப்பு விழா நடத்திக்கிட்டு இருக்காருல்ல, காணொலி காட்சியில் நடத்திக்கிட்டு இருக்காருல்ல. ஒன்று காட்டுங்க நான் பார்க்கலாம். அதனால் சும்மா வந்து வாய் பிடிச்சதான் வாங்க போய் இதெல்லாம் பத்திரிகைகளுக்கு தலைப்புகளுக்கு நம்ம வேணுங்கிறவங்களுக்கு என்ன கொண்டு வந்தார் ஸ்டாலின்னா கொண்டு வந்தார். இன்னொரு கதையும் சொல்கிறேங்க ஆளுங்க. இந்த கிண்டி கத்திப்பற இது இருக்குது இல்லை, அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஜெயலலிதா எவ்வளோ உண்டு அவ்வளோ பண்ணாங்க. அந்த என்ஜினியர்ஸ் உட்காந்து இதுக்கு ஏன் கட்டி முடிக்கலன்னு சொல்லி கேள்வி கேட்டபோது பொதுமக்களை சந்தித்தாங்க. அவங்க அந்த என்ஜினியர்ஸ் பகலில் வேலையே செய்யக்கூடாதுன்னு தடுத்துட்டாங்க. ராத்திரியில் சத்தம் வரக்கூடாதுன்னு இது பண்ணிட்டாங்க. இந்துஸ்தான் டெலிபிரிண்டர்கிட்ட கொஞ்சம் ஒரு நிலம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அந்த நிலத்தை கொடுக்க முடியாது நிறுத்திவிட்டாங்க. கொடுக்கப்பட்ட நிலம் அங்கீகரிக்கப்பட்ட இடத்த வந்து கொடுக்கக்கூடாதுன்னு நிறுத்திப்பிடிச்சு இது ஆட்சிக்கு வந்து. இதையெல்லாம் தாண்டி நாங்கள் எப்படிங்க அந்த பிரிட்ஜை கட்டுறதுன்னா அதுக்கப்புறம் தான் அது ஒரு வழியாக சமாளித்து கட்டி முடித்த போது டிஆர் பாலு தலைமையில் கலைஞர் திறந்து வைத்தார். கல் வச்சாங்க. ஒரு லாரியை விட்டு அந்த கல்லை உடைச்சி தள்ளிட்டாங்க. ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி காட்டி அந்த கல்லை உடைச்சாங்க. இப்படி தான் பண்ணிச்சேன். நம்ம சட்டமன்றத்தை ஒரு புதுசாக கட்டுறாரு, அதை மருத்துவமனையாக மாற்றிடுச்சு. நாம் ஒன்றும் செய்யாது, செஞ்சது நான் அப்போ தான் சொன்னேன். ஜெயலலிதா போரூர் மேம்பாலங்க அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கட்டி முடிக்க முடியல. ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கி போகிறாரு வர்றாரு. ஆக இவங்க வந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு போகும்போது வந்து செயலில் காட்டுறாரு. இந்த பாரு உனக்கு இந்த தொழிற்சாலை வருது, இந்த தொழிற்சாலை கொண்டு வந்துட்டேன், உனக்காக இதை கொண்டு வந்துட்டேன், நாங்கள் வந்தால் அப்படின்னு நீ சொல்கிற, நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்னைக்கு வருது, நீ என்னைக்கு திட்டம் போடுறது, இருந்திய 10 வருஷம் என்ன பண்ண, இந்த கேள்வியெல்லாம் வருது. ஜிகே வாசன் அவர்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்தித்து பேட்டி கொடுத்துருக்குறாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எங்கே பார்த்தாலும் ஒரே கொலைகளாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதை பற்றி நான் இந்த விமர்சனம் பண்ண விரும்பலை. அது வேண்டாம், அது விட்டுருக்கு. ஏன்னா அவர் எனக்கு கொஞ்சம் உறவினர், அதனால் அது வேண்டாம். அது அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த கையோட பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கட்டும். அவர் ஜிகே வாசன் அவர் தனி வழியில் போகிறார், அவர் ஏதோ பேசிக்கிட்டு போகிறார். அதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறதா எனக்கு தெரியல. விட்டுரு. எல்லாரும் சொல்கிறது அவரும் சொல்லியிருக்கார். எதிர்கட்சினாக்கா ஒன்று சொல்லிடுவாங்க, இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டி விடுது, அதே சொல்லிட்டாங்க. அதுக்கு ஆதாரங்கள் கொடுக்கணும். உங்கள் ஊரில் எத்தனை கொலைகள் நடந்தது, எத்தனை கற்பனை நடந்தது, அது எங்கள் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுக்கலை, இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அப்போ என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, ரொம்ப அமைதியாக இருந்த இடத்துல இதெல்லாம் நடக்குதா, புதுசாக வருதா, சட்டம் ஒழுங்கு கட்டுடுச்சு நீ யாரை வேணாலும் சொல்லாங்க. சார், பிரதமர் மோடி அவர்கள் சமீப காலமாக இப்போ
ஆர்எஸ்எஸ்னாலே ஆர்எஸ்எஸ் பாஜக வந்ததுக்கு பிறகு இந்த வலதுசாரி நாடுகளோடு நட்புறவோடு இருந்தாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளோடு நட்புறவோடு இருந்தாங்க. இப்போ இந்த இடதுசாரி நாடுகள் இப்போ ரஷ்யா, சீனாவோடு நட்புறவோடு நெருங்கி போகிறது எப்படி பார்க்குறீங்க? அது அவருடைய பிரதமர் பதவிக்கு கூட ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. தேவையில்லாமல் அமெரிக்காவை முறைச்சிக்கிட்டாருங்க. இவ்வளவுக்கு அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா பகல்காம் தீவிரவாத தாக்குதல், பீகார் எலெக்ஷனுக்காக நீங்கள் நடத்தினது எவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொண்டு வந்து உங்கள் தலையிலே கத்தி விழுந்துருச்சுல்ல. ஒரு தடவை அந்த புல்வாமா இதில் வந்து நீங்கள் தப்பிச்சிங்க, பகல்காம் உங்களை மாட்டி விட்டுருச்சுல்ல. முன்ன ஏற்கனவே சொன்னேன் இல்லை, முன்ன பின்ன தெரியாத அஜர்பைஜானுங்கிற நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிது. இப்போ போனீங்களே இப்போ 2 நாட்டுக்கு. இப்போ ஸ்டாலின் போனார், இவ்வளோ தொகை இவ்வளோ இது வந்து முதலீடு நான் கொண்டு வந்திருக்கேன்னு அறிக்கை விடுறாரு. ஜப்பான் போனி என்ன பண்ண? இப்போ ஜாலியாக டீ குடிச்சுட்டு திரும்பி வந்துட்டேன். ஏதோ ஒரு தொழிற்சாலை கொண்டுந்தியா? எதுக்கு போன ஜப்பானுக்கு? சைப்ரஸுங்கிற ஒரு நாட்டில் போய் 4 நாள் இருந்தேன். அந்த நாட்டுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? என்ன குழந்தை? இந்த அண்ணாமலை கிட்ட கேளுங்க, வெள்ளை அறிக்கையை கேட்குறாரு. அறிக்கை வெள்ளையாக இருந்தால் பிரயோஜனம் இல்லை, உள்ள விஷயம் இருக்கணும். மோடிக்கிட்ட கேட்டு கொடுக்க சொல்லுங்க. இப்போ ஜின்பிங்கை போய் பார்த்துட்டு வந்தீங்க, புட்டினோட என்ன நீ பேசுன? காருக்குள்ளார உட்காந்து பேசிக்கிட்டு ஏன்னா என்ன பேசுனா யாருக்கு தெரியும்? ஒரு 2 நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தம் நடக்குதுன்னாக்கா அந்த அதிகாரிகளும் அமைச்சர்களும் ஒன்றா உட்காருவாங்க, இந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சர்களும் ஒன்றா உட்காருவாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுவீங்க. காருக்குள்ளார உட்காந்து என்ன ஒப்பந்தம் பண்ண? 45 நிமிஷம் 42 நிமிஷம் என்ன பேசுன? அதே இன்னும் கூட கிண்டலாக என்னென்னவோ போட்டிருக்கேன். அவங்க 2 பேரும் என்ன பேசியிருப்பாங்க? கேலி கூத்து. பிரம்மபுத்திரா நதியில் கட்டியிருக்கிற அணையிலேருந்து உனக்கு இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுப்பேன்னு சொன்னாரா? சைனா சொல்லிச்சா? அருணாச்சல பிரதேசத்தில் நான் ஆக்குபை பண்ணிட்டேன், அதை வந்து மறுபடியும் இந்தியா கிட்ட திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்லிச்சா? கச்சத்தீவை திருப்பி கொடுக்குறாங்களா? அருணாச்சல பிரதேசம்னு ஒரு பெரிய நாடு, ஒரு மாநிலமே போயிடுச்சப்பா. என்ன பண்ண போகிற? அதேமா கேட்குறதா இருக்கு. யாரோ ஒரு ஆள் புதுசாக வந்து கட்சி ஆரம்பித்தார், கச்சத்தீவை காப்பேன்னார். அருணாச்சல பிரதேசங்கிற ஒரு மாநிலமே போயிடுச்சு, அதை யார் காக்கிறது? இதெல்லாம் இப்போ நீ சைனா போயிட்டு வந்த, ஜப்பான் போயிட்டு வந்த, என்ன கொண்டு வந்த? இவர் 2 ஊருக்கு போனார், இங்கிலாந்து, ஜெர்மன். முதலீட்டாளர்களை கொண்டு வந்துட்டார். நீ என்ன கொண்டு வந்த? ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா என்ன கொண்டு வந்த? திருப்பூரில் இருக்கோம் தெருவுக்கு போயிட்டான், பிச்சை எடுக்க போயிட்டான், தெரியுமில்ல? ட்ரம்ப் ஒன்றும் செய்யவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. 3000 கோடி நமக்கு லாஸ். அவன் ஐடி இண்டஸ்ட்ரி இழுத்து மூணான்னாங்களாம், பெங்களூர் போய்டும், பூனா போய்டும், சென்னையும் போய்டும். அவருக்கு என்ன போகுது? அடுத்த பிளேனரி அடுத்த நாட்டுக்கு ஜாலியாக ட்ரிப்பு போய்டுவார், ஃபாரின் ட்ரிப் போய்டுவார். தேஜஸ்வி யாதவ் ஒரு கருத்தை சொல்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு போனால் வெளிநாட்டு பிரதமர்களோடு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆனால் இந்தியாவுக்கு வந்தால் அழ ஆரம்பிச்சிடுறாரு, இந்தியாவுக்கு வந்தாலே அழ ஆரம்பிச்சிடுறாருன்னு சொல்லி தேஜஸ்வி யாதவ் ஒரு குற்றச்சாட்டு. அது இப்போ அதிலேருந்து புரியுதா உங்களுக்கு? அதிமுக ஒன்றா சேர்த்துற நிலைமைக்கு போயாச்சு. மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க. எங்கள் அம்மாவை பற்றி அசிங்கமாக பேசுனாங்கன்றார். அது இது காங்கிரஸ்காரங்கள யார் பேசுனான்னு தெரியாது. அவர் ஒரு தடவை தான் சொன்னார், ஊராக போய் சொல்கிறார், எங்கள் அம்மாவை பற்றி அசிங்கமாக பேசிட்டாங்க, எங்கள் அம்மாவை பற்றி அசிங்கமாக. அப்போ ஒரு ஊரில் என்ன நினைப்பாங்க? நிஜமாக அவங்க அம்மா அசிங்கம் தான் போட்டிருக்குன்னு நினைக்க மாட்டா? பழனிசாமி அந்த டெக்னிக் தாங்க பண்ணார். ஆராசா ஒரு தடவை அவங்க அம்மாவை பற்றி பேசிட்டாங்கன்னு என் தாய் தவறான வழியில் அப்படின்னு நேரமாக ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ நான் தான் கமெண்ட் பண்ணேன். அவர் ஒரு தடவை தான் ஏன் சொன்னார், நீ மேடைக்கு மேடை போய் சொல்லிகிட்டு இருக்கிற உங்கள் அம்மா கேட்டவோ உங்கள் அம்மா கேட்டவோன்னு. பதவிக்காக இவ்வளோ அலைனுமா நீன்னு? அதே தான் மோடிக்கும் சொல்கிறான். ஒரு பதவிக்காக உங்கள் அம்மாவை நீ வந்து கேவலப்படுத்தி பேசுவியா? அவன் எதோ தெரியாதனமாக பேசிட்டான். மேடைக்கு மேடை போய் அதை சொல்லுவியா நீ? எங்கள் அம்மாவை கேட்டவன் சொல்லிட்டாங்க, எங்கள் அம்மா கேட்டவன் அப்படி உனக்கு ஐயா சரி, அதை பற்றி கவலைப்படாத ஆள். பொண்டாட்டிவே வீட்டை விட்டு துரத்தின ஆள். அந்த யசோதா பெண்ணுக்கு என்ன பதில் சொல்கிறதா இருக்கு? இந்த அம்மா அபலையாக சுற்றிக்கிட்டு இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ கண்ணீர் வடிக்கிறீங்க, உன்னால் கைவிடப்பட்ட யசோதா பெண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? மகளிர் ஆணையம் கேட்கணும். மக்கள் ரொம்ப துயரப்படுறாங்க, மக்களுடைய வேதனைகளை புரிஞ்சு தானே இப்போ ஜிஎஸ்டி இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? பேனா பென்சில்களை குறைச்சிட்டாங்களா? ஃப்ரிட்ஜு, டிவி, கப்பலுக்கு வேண்டிய சாமான்கள், இந்த மாதிரி அன்றாட மக்கள், ஏழை மக்கள், அடித்தட்டு மக்கள் உபயோகப்படுத்துகிற ஃப்ரிட்ஜு, டிவிக்கெல்லாம் விலை குறைச்சிருக்கு.
குறைச்சிருக்கிறாங்கல்ல, மக்களுடைய அதிகபட்ச வரியே அதாங்க, 18%. உங்களை பொறுத்தவரை சந்தோஷங்க. உங்களுக்கே நீங்க ஜனங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு முன்பே தீபாவளி பரிசு. தீபாவளி இதை வச்சுட்டு எல்லார் வீட்லையும் டிவி வாங்கி வச்சுக்குவாங்க, எல்லார் வீட்லையும் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுக்க போகிறாங்க. இப்போ போய் பாருங்களேன், குடிச்ச ஒவ்வொரு குடிச்சையிலும் ஃப்ரிட்ஜ் வந்து வச்சுருவாங்க. எதுக்கு விலை குறைச்சிருக்கீங்க? 28% பார்க்குறாரு, மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க. எதுக்கு விலை குறைச்சிருக்கீங்க? ஜிஎஸ்டி எதுக்கு விலை குறைச்சிருக்கீங்க? பெட்ரோலுக்கு எதாவது வரி குறைச்சாங்களா? பெட்ரோல் குறைக்கல. அப்புறம் அன்றாட பயன்படுத்துகிற எந்த பொருளுக்குமே குறைக்கல. காரு, ஃப்ரிட்ஜு, டிவி, ஏன்னா டெய்லி குடிசையில் இருக்கும் பூரா காலையில் வெளியில் வந்து காரில் ஏறிட்டு தான் கொளுத்து மேஸ்திரி வேலைக்கு போகிறோம். இதுதான் உங்களுக்கு திருப்தினா அனுபவிச்சுட்டு போங்க, யார் வேணாங்க. சார், இந்த வாக்கு திருட்டு விஷயத்தில் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக அம்பலப்படுத்தினார். தொடர்ச்சியாக நான் அணு உண்டு அப்படின்லாம் சொன்னார். கூடிய விரைவில் இந்த வாக்கு திருட்டு விஷயத்தில் ஒரு நைட்ரஜன் குண்டு நான் போட போகிறேன் அப்படின்னாரு. அவருடைய கருத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதனால தாங்க அம்மா தாய் பாசத்துக்கு இறங்கிட்டார் மோடி. மக்களை பற்றி பேசுகிறாரு இல்லை, 10 சுதந்திர தின உரையாற்றி இருக்கார், 10 முறை கொடியேற்றிருக்கார். பாகிஸ்தானை ஒழிப்போம், பாகிஸ்தானை ஒழிப்போம் தான் அவர் பேசுனது இதுவரையில். இந்த தடவை தானே முதல் முறையாக வாழ்க்கையினுடைய தன்னுடைய பிறவி அந்த ஜென்மத்திலேயே ஃபஸ்ட்டு டைம் மக்களுக்கான வரிகளை குறைப்பேன் சந்தோஷ செய்தின்னு ஃபஸ்ட்டு டைம் சொன்னார். இறங்கி வர்றார், மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வேண்டிய துர்பாகியத்துக்கு வந்துட்டார், இந்தியாவை சுற்றி பார்க்க வேண்டிய துர்பாகியத்துக்கு வந்துட்டார். அம்மா சென்டிமெண்ட்டை பேசுகிறார். ஆக எலெக்ஷன் கமிஷனுடைய பற்கள் பிடுங்கப்பட்டு விட்டனங்கிறது நல்லா தெரியுது. அந்த ஹைட்ரஜன் குண்டையும் போட்டாக்கா, அவர் பேர் என்ன, ஞானேஷ்குமார் மால்டா தீவுக்கு போயிட்டாருன்றாங்க, அதை கன்ஃபார்ம் ஆகிடும். இது எதை கேட்க போய் தான் இந்திய துணை ஜனாதிபதியாக இருந்தவரையே வீட்டுக்காவலில் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. மாட்டிக்கிச்சு பாஜக, பச்சை திருப்பி வர முடியாத irrevocably they are in trouble. அதனுடைய விளைவு தான் உடைச்ச கட்சிகளெல்லாம் எங்கெங்கெல்லாம் கட்சியை உடைச்சாங்களோ அந்த கட்சியெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிட்டு என்னோட சேர்ந்துங்கிறார். இவ்வளவு பிரச்சனை நடக்குது. நிதிஷ்குமார் இன்னைக்கு வந்து வாயை திறக்கலை பார்த்தீங்களா? அவங்க எந்த இடத்துக்கு போக போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியல. தொங்கிக்கிட்டு இருக்குது நிலைமை. 20 எம்பி தான். அதனால தான் வந்து பிரிஞ்சு போனா திமுக ஒன்றா சேர்த்ததுக்கு செங்கோட்டையனை தயார் பண்ணிட்டாச்சு. அம்மா சென்டிமெண்ட்டை பேச்சு ஊராக போய் பேச போயாச்சு. பொதுக்கூட்டங்களுக்கு போகிறாருங்க, ஆர்எஸ்எஸை பார்க்க போகிறாரு, தடுமாறுறாரு. 6 மாதம்ங்கிறாரு கார்கே, 6 மாதத்தில் ஆட்சி கவிழுங்கிறாரு. சொல்ல முடியாது, 6 மாதம் வரலும் டைம் அவ்வளோ லேட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. சுதர்சன் ரெட்டியை நிற்க வச்சுருக்காங்க. சந்திரபாபு நாயுடு என்ன பண்ண போகிறார்? ஸ்டாலினை பார்த்து உடனே கேட்டீங்க. சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிக்கல இது பண்ணார்? நிர்மலா சீதாராமன் நின்னாக்கா யாராவது தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் எவனா ஓட்டு போடுவானா? நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? அதே மாதிரி சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்கு, அவர் மந்திரியாக இருந்தபோது தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணி கிழிச்சார் அவர்? இப்போ கூட ஒருத்தர் இருக்காருங்க, எல் முருகன் ஒரு மந்திரி, என்னத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு கொண்டார் மந்திரியார். அவர் வந்து துணை ஜனாதிபதி நிற்க வச்சுக்கின்னு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? சுதர்சன் ரெட்டிக்கு எதிர்த்து சந்திரபாபு நாயுடு ஓட்டு போட்டாக்கா ஆந்திரா எம்எல்ஏக்கள் சும்மா இருப்பாங்களா? பார்க்கலாம். நன்றி சார், நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி சார்.